என்னை இந்த நிகழ்வில் அறிமுகப்படுத்தி எனக்காக ஏன்னா இன்னைக்கு வேறொரு தொகுதியிலையும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருக்கு. அந்த தொகுதியையும் முடிச்சுட்டு எனக்காக வேக வேகமாக வந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் என்னுயிர் அண்ணன் மணிசெந்தில் அவர்களுக்கும், இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், வேதாரண்யம் சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களையும், இந்த தொகுதியிலேயே இருந்து எனக்கு என்னையும் வழிநடத்தி கொண்டு தஞ்சாவூர் தொகுதியினுடைய வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் நான் அழைப்படுத்த அடுத்த நொடியே தங்கை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக நன்னிலம் கூட்டத்தையும் முடித்துவிட்டு வந்திருக்கிற கும்பகோணம் 2026 வேட்பாளர் அண்ணன் மோகன் அவர்களுக்கும், அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், திரைப்படத்துறையில் மட்டுமல்ல அரசியலிலும் ஆகச்சிறந்த ஆளுமையாக இருக்கிற ஒரத்தநாடு தொகுதி வேட்பாளர் அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கும் நான் அழைப்பெடுக்கும் போது அழைப்பு போகல, ஆனாலும் தங்கையுடைய கூட்டத்திற்கு நான் வருவேன் என்று வந்திருக்கிற திருவையார் வேட்பாளர் நான் செந்தில்நாதன் அவர்களுக்கும், பாபநாசம் தொகுதிக்குட்பட்ட மாநில மண்டல தொகுதி ஒன்றிய கிளை அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் மற்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே பாபநாசம் தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இங்கே சொன்னாங்க, தங்கச்சி உங்களை பார்த்தா வேட்பாளர்னே நம்ப முடியலையே. முதல் முறையாக அண்ணனிடம் சொன்னபோது என்னாலேயே நம்ப முடியல. எல்லாரும் இன்றைக்கு சொல்கிறாங்க, டம்மி வேட்பாளரை போடுறாரு சீமான், பெண்கள்னா டம்மி வேட்பாளரை போடுறாரு, அவர் உடனடியாக தேர்ந்தெடுக்கிறாருன்னு. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, செப்டம்பர் 13, 2024 ஏன் வென்றாக வேண்டும் தமிழ்னு திருமங்கலத்தில் கூட்டம், மதுரை திருமங்கலத்தில். அப்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் அழைத்து சொன்னாங்க, தங்கை எல்லாரும் பிறந்த நாளுக்கு பரிசு கொடுப்பார்கள், நான் உனக்கு பணி கொடுக்கிறேன், நீ இந்த 2026 தேர்தலில் வேட்பாளராக களம் காண்ற அப்படின்றாங்க. தேர்தல் 2026 அண்ணன் என்னை வேட்பாளராக முடிவு செய்தது 2024. எந்த அரசியல் கட்சி தலைவனும் செய்ய மாட்டான். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் வேட்பாளரை முடிவு செய்வாங்க. ஏன்னா ஒருவேளை முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சிட்டா இவன் மற்ற கட்சிகிட்ட பேரம் பேசிடுவான், மற்ற கட்சியோடு போயிடுவான் அப்படின்னு எந்த கட்சியிலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை எல்லாருக்கும் முன்பாக வேட்பாளராக அறிவிச்சாங்க. இந்த இந்திய அரசியல் அமைப்புப்படி ஒரு தொகுதியில வேட்பாளராக நிற்கணும்னா 25 வயது நிரம்பியவராக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், இவ்வளவுதான் சட்டம். ஆனால் இங்கு எழுதி வைக்கப்படாத நியதி என்னன்னா, ஒரு இளைய பிள்ளை வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றால் அது பெண் பிள்ளைகள் நிற்பது சாத்தியமே இல்லாதது. அப்படி நிற்கணும்னா அவர்கள் அமைச்சர் வீட்டு பிள்ளைகளாக இருக்கணும், அல்லது எம்எல்ஏ வீட்டு பிள்ளைகளாக இருக்கணும், அல்லது சொத்து அதிகமாக வைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், அல்லது செல்வாக்கு கொண்டவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆனால் எந்த சொத்தும் இல்லாத, எந்த செல்வாக்கும் இல்லாத, என்னுடைய அப்பா அமைச்சர் இல்லை, என்னுடைய அப்பா எம்எல்ஏ இல்லை, என்னுடைய அப்பா கவுன்சிலர் கூட இல்லை, ஆனால் இந்த எளிய பிள்ளைக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் மட்டும்தான் இல்லை. 25 வயது சமகால அரசியல்ல அதிலும் குறிப்பாக இந்திய அரசியல்ல தேர்தலில் போட்டியிடுவதற்கான நுழைவு வயது 25 தான். எனக்கு 25 வயதாகி 2 மாதம் தான் ஆகுது. எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்திருக்கு. 25 வயதில் எந்த அரசியல் கட்சியும் நிறுத்தாது. ஒருவேளை அவர்களுக்கு அனுபவம் இருக்காது, ஒருவேளை இருக்காதுன்னு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இந்திய நாட்டு விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்ட பகத்சிங்குக்கு அப்பொழுது வயது 23 தான். அதையும் தாண்டி ஈழ விடுதலைக்காக ஈழம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடிய போது எம் தலைவனுக்கு வயது 17 தான். அந்த தலைவனை நெஞ்சிலே ஏற்றியிருக்கிற நாங்கள் வயதை பொருட்படுத்தல. அண்ணன் கூட சொன்னாங்க, தங்கச்சி அண்ணனுக்கு உடன் பிறந்த தங்கை போல, உடன் பிறந்த தங்கை போலன்னு. அது வெறும் வார்த்தை அல்ல.
என்னுடைய கல்லூரி கல்வி கட்டணம் தொடங்கி எம்முடைய கல்யாண செலவு வரை பார்த்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். அண்ணனிடத்துல நான் கேட்டேன், அண்ணன் இவ்வளவு எனக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் என்ன செய்வது என்று கேட்டதற்கு அண்ணன் சொன்னாரு, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர்களுக்கும் நம்மை வழிநடத்துகிற மாவீரர்களுக்கும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவத்திற்கும் மட்டும் நீ உண்மையாடுறா, அது போதும். அதை தவிர வேறு எதுவும் நீ எனக்கு செய்ய வேண்டியதில்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் நீ செய்ய வேண்டியதில்லை, இந்த கட்சிக்கு நீ செய்ய வேண்டியதில்லை, நீ ஏற்றுக்கொண்ட தத்துவத்துக்கு மட்டும் உண்மையாக இரு போதும்னர். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் யாருக்கும் கிடைக்காது. எல்லா கட்சியிலும் தலைவர்கள் இருக்கிறார்கள், எங்கள் கட்சியில் மட்டும்தான் எங்களை வழிநடத்த அண்ணன் இருக்கிறார். இதை விட பெருமை எங்களுக்கு இல்லை. எந்த கட்சியிலும் போய் ஒரு தலைவர் போய் எளிமையாக சந்திக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு அண்ணன் இருக்கிறார். அவர் அண்ணன் என்றால் சாதாரணமாக இல்லை, வெறும் அண்ணன் வார்த்தைக்கு சொல்ல, வெறும் வார்த்தைக்கு தங்கை என்று அவர் என்னை அழைச்சதில்லை. உண்மையாகவே ஒரு உடன் பிறந்த தங்கை அவளுக்கு இருந்திருந்தால் எப்படி பார்த்திருப்பாரோ அப்படித்தான் இந்த நொடி வரை பார்த்திருக்கிறார். அவர் மீது கொண்ட நம்பிக்கை தான், அவர் என் மீது கொண்ட நம்பிக்கை தான் இந்த களத்தில் என்னை நிற்க வச்சிருக்கு. ஏன்னா நான் முதல்ல வேட்பாளர்னு சொல்லும்போது என் குடும்பத்தில் இருப்பவர்களே என்னை நம்பலை, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்பலை. பார்க்க சின்னமாக இருக்கேன், வயது 25 தான் ஆகுது. ஏன்னா இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் வேணும். ஒரு எம்எல்ஏவோட மகனாகவோ அல்லது அமைச்சருடைய மகனாகவோ செல்வாக்குள்ள குடும்பமாகவோ இருக்கணும். இது எதுவுமே எனக்கு இல்லை. அப்புறம் எப்படி உன்னை வேட்பாளராக உங்கள் அண்ணன் நிறுத்துவார், நீ விளையாடாதன்னு தான் முதல்ல என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொன்னாங்க. ஆனால் அண்ணன் செய்தியாளர் சந்திப்பில் என் தங்கச்சி வர்ற தேர்தலில் போட்டியிடுறான்னு சொன்ன பொழுது என் குடும்பம் மிரண்டு போனது. என் குடும்பமே மிரண்டுருச்சு, என்னது வேட்பாளரா நம்ம பிள்ளையா அப்படின்னு. ஒன்றே ஒன்று தான், நான் இந்த தேர்தலில் எப்படி போட்டியிடணும், எப்படி வேலை செய்யணும் அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா அது உங்கள் எல்லாருக்கும் என்னை விட நன்காக தெரியும். என்னை விட வயதிலும் களத்திலும் நீங்கள் மூத்தவர்கள், அது குறித்து நான் பேச வரலை. ஏன்னா எல்லாருக்கும் நேரமாயிருச்சு, எல்லாருடைய வயிற்றில் கேட்கிற சத்தமும் என் காதில் கேட்குது. அதனால நான் சுருக்கமாக என்னுடைய உரையை முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு விடயம்தான். நீங்கள் அனீஸ் பாத்திமாவை மறந்துடுங்க, அனீஸ் பாத்திமாவை சுத்தமாக மறந்துடுங்க, உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. நான் இங்கே இருக்கக்கூடிய பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கிறது இல்லையா, அந்த அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய பெயர் நாம் தமிழர் கட்சியுடைய வண்ணத்தில் இருக்கிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னால் இருக்கக்கூடிய மகிழுந்து நாம் தமிழர் கட்சி கொடி பறக்கிறது. எந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெரியாருடைய புகைப்படத்தையும், அண்ணாவுடைய புகைப்படத்தையும், கருணாநிதியுடைய புகைப்படத்தையும், ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தையும், உதயநிதியுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தினார்களோ அந்த சட்டமன்றத்தில் தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படம் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் சட்டமன்றத்திலே உதயநிதி வாழ்கையில் என்றெல்லாம் கேவலப்பட்டு போன சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தமிழ்தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க என்று பதவி ஏற்கிறார்கள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக சட்டமன்றத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒருவர் சபாநாயகராகி, அந்த சபாநாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சீமான் அவர்களே என்று அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்கு மயிர் கூச்செறுகிறது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது. இது நடக்கணும், அதற்காக வேலை செய்வோம், களத்தை நமதாக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.